ஷோல் வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஷார்ட் பாடி ஃப்ளவரானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட்டும் கூட. ஸோ வாங்க இந்த ஃப்ளவரானை எப்படி வாட்டர் பேராமீட்டர்ஸ் அண்ட் கேர்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ளவரானோட சைஸை பார்த்துருவோம். ஸோ இதால் கேப்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா 6 to 10 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் மினிமம் டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 feet இல்லாட்டி ஒரு 4 feet டேங்க் கொடுங்க, அது கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த ஃப்ளவரானுக்கு வந்து நல்ல ஃபில்ட்ரேஷன் வைங்க. ஸோ சிக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்லா பியூராக இருக்கணும். ஸோ நல்ல ஃபில்ட்ரேஷன் இருந்தால் அவங்க தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்ல ஃபில்ட்ரேஷன் வைங்க. அண்ட் வீக்லி வாட்டர் சேஞ்ச் மஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வீக்லி ஒரு 20 இல்லை ஒரு 25% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாண்ட் இல்லாட்டி சாண்ட் கிரேவல் போடலாம், இல்லாட்டி கிரேவல் போடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் வந்து நீங்கள் வந்து பெல்லட்ஸ் கொடுக்கலாம், அண்டு ஃப்ரோசன் ஃபுட் கொடுக்கலாம், அப்புறம் லைஃப் ஃபீடு கூட கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளவரான் மாதிரி தான் இருக்கும் இதோட மெயின்டெனன்ஸு. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா, நார்மல் ஃப்ளவரானை நம்ம வளர்க்கும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 8லேருந்து 12 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே இந்த ஷார்ட் பாடியோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 4லேருந்து 5 வருஷம் வரைக்கும் தான் இதால் கேப்டிவிட்டியில் உயிர் வாழ முடியும். அதுவும் நல்லா பார்த்துக்கிட்டா தான். ஸோ நீங்கள் வந்து ஏதோ தானோ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 4லேருந்து உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் நல்லா கேப்டிவிட்டியில் வச்சுக்கலாம். அண்டு ஷார்ட் பாடி ஃப்ளவரான் தானே, பெரிய ஃப்ளவரான் மாதிரி அக்ரெஷன் இருக்காது அப்படின்னு நினச்சிடாதீங்க. பெரிய ஃப்ளவரான் நார்மலாக இருக்கிற ஃப்ளவரானுக்கு இருக்கிற அளவுக்கு அக்ரெஷன் எல்லாமே ஷார்ட் பாடிக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் பாடி வந்து ஒரு மேன்மேடு தான். ஓகேங்களா? இந்த ஃப்ளவரான் சிக்லெட்டே மேன்மேடு தான். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் பாடி வெரைட்டி மேன்மேடு தான். ஸோ செலக்டிவ் ப்ரீடு தான். ஸோ அப்படியே ப்ரீட் பண்ணி ஷார்ட் பாடி வெரைட்டின்றத ஒரு புது வெரைட்டியை கொண்டு வந்துட்டாங்க ஃப்ளவரானில். ஸோ ஃப்ளவரான் பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து 3 சிக்லெட்டோட கலர்படை. ஸோ வந்து முதல்ல சொல்லப்போனால் ரெட் டெவில். ஸோ ரெட் டெவிலோட அக்ரெஷன் இந்த ஃப்ளவரான் கிட்ட நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்மிக் சிக்லெட் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த சிக்லெட் மாதிரி தான் இருக்கும் அந்த பேட்டர்ன், அந்த ஹெட்டாண்ட இருக்க பேட்டர்னு, ஸோ பாடியில் இருக்க பேட்டர்ன்ஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் பேரட்டோட கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 சிக்லெட்டோட கிராஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவரானை உருவாக்கியிருப்பாங்க. பட் பிளட் பேரட்டும் ஒரு கிராஸ் பிரீடு ஃபிஷ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஃப்ளவரான் ஃபிஷ்னால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிளட் பேரட் கூட பேராகி ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டரையும் பார்த்துடலாம். ஸோ இதோட வாட்டர் பேராமீட்டரும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளவரானுக்கு நீங்கள் என்ன வாட்டர் பேராமீட்டர் வைக்கிறீங்களோ அதே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7 to 8 மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்ரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் மாட்ரேட்டாக இருக்கட்டும். ஸோ TDS லெவல் வந்து கிட்டத்தட்ட வந்து 150 ppm இருந்து 250 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லாட்டி 300 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ TDS லெவல் என்னோட ஒப்பீனியன் தான். ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி நார்மல் ஃப்ளவரானில் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான். ஸோ மேல் பார்த்தீங்கன்னா நல்லா பாயிண்டட் டார்சல் ஃபின்னாக இருக்கும் அண்டு ஹம்ப் இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஹம்ப் இருக்காது அவ்வளோவா, அண்ட் டார்சல் ஃபின்னும் பாயிண்டடாக இருக்காது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக மேல் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை ஷோல்.